காவிரி குண்டார் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலநீர் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், டோனி மடூர் திட்டம். தருமபுரியில் 2 ஆறு ஓடிட்டு இருக்கு. காவிரி ஆறும் சரி, தென்பெண்ணை ஆறும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த தண்ணி அங்கே இருக்கிற மாவட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு ஃப்ளோரைடு அதிகமாக நிலத்தடி நீரில் இருக்கும்பொழுது அதை நீங்கள் தினம் குடிச்சிங்கன்னா ஒன்று. இந்த நேரத்தில் நம்ம ராசி மணல் பற்றி பேசவே கூடாது. இன்னைக்கு நம்ம ராசி மணல் பற்றி பேசணும்னா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க? ஒகேனக்கல் தண்ணீரை தருமபுரி மாவட்டங்களுக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. அது குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல திட்டங்கள், நீர் திட்டங்களை பற்றி பேசணும், ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட காவிரி குண்டார் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலநீர் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், டோனி மடூர் திட்டம், வலது கால்வாய் மேட்டூர் வலது கால்வாய் திட்டம், அத்திக்காடு அவினாசி திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆறு, செய்யார், பாலார் இணைக்கின்ற திட்டம், இப்படி பல திட்டங்களை பற்றி பேசணும். அதில் தருமபுரியில் இப்போ சொன்னோம், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அங்கே வெளி மாநிலம், வெளி மாவட்டத்திற்கு வேலை தேடி போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே நிலம் வைத்திருக்கின்றவர்கள். தருமபுரியில் 2 ஆறு ஓடிட்டு இருக்கு. காவிரி ஆறும் சரி, தென்பெண்ணை ஆறும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த தண்ணி அங்கே இருக்கிற மாவட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சோகமான ஒரு சூழல். இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இதற்கு இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு அறிவிக்கணும். இருக்கிற தருமபுரி மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ள இந்த காவிரி உபரிநீர் திட்டம், பஞ்சப்பள்ளி அணை உபரிநீர் திட்டம், தொல்லைக்காது திட்டம், ஆனைமடு திட்டம், புதியன் பள்ளம் திட்டம், சேனைகால் நீர் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், இப்படியெல்லாம் திட்டங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் மொத்தத்தில் ஒரு 700 கோடி தான் ஆகும் அந்த மாவட்டத்தில். அது பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தீரும். மீதி இருக்கிற பிரச்சனை இந்த காவிரியில் கடலில் போகிற தண்ணியை ஒரு 2 TMC 3 TM நீரேற்று மூலம் கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் ஏரிகளை நிரப்புற திட்டம். இதை பற்றி நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தொகுதிக்கு மட்டும் இல்லை, அவங்க மாவட்டத்துக்கே ஒரு பிளான் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம். நல்ல ஒரு ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறீங்க. இன்றைக்கு நீர்வளத்துறை செயலாளரும் வந்திருந்தாங்க. செயலாளர் இருந்தாங்க, அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க, பொறியாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. இது இல்லாமல் நம்முடைய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் அவரும் இருந்திருந்தார். முதலமைச்சரோட சிறப்பு ஆலோசகர் இருந்தார். மேடம், நீங்க சட்டமன்றத்தில் பேசும்போது புளோரைடு பிரச்சனை கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடி தண்ணீர்ல மக்களுடைய பேசுனீங்க, எக்ஸாம்பிள்லாம் கூட்டி பல்லெல்லாம் கரை ஏற்பட்டு நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க, ஏற்கனவே சார் 2014 எம்பியா இருந்திருக்காங்க. அந்த மக்களுக்கு ஏன்னா அந்த மாவட்டத்தில் தான் தண்ணி உள்ளே வருது, ஆனா அந்த மக்கள் ஒரு தண்ணீர் கூட பெருசா அளவு விவசாயத்துக்கு பயன்படுத்தல. அதுக்கு என்ன வெளிநாடு, தெலுங்கானால ஒரு நீரேற்ற திட்டம் இருக்கு, ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கு, என்ன மாதிரியான சொல்யூஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க? ஃப்ளோரைடு பிரச்சனை தருமபுரியில நிலத்தடி நீர்ல ஃப்ளோரைடு, அதான் அர்த்தம். ஃப்ளோரைடு அதிகமாக நிலத்தடி நீரில் இருக்கும்பொழுது அதை நீங்க தினம் குடிச்சிங்கன்னா ஒன்று எலும்புகள்லாம் வீக் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா தருமபுரியில் அந்த பிரச்சனை இருக்கு. அதே சமயம் எவ்வளோ சின்ன வயசு 20 வயசுல கூட பல்லுலாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்ட கரை எப்படி இருக்கும், முழுக்க கருப்பா ப்ரௌனா இருக்கும். அது சின்ன எவ்வளோ எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அந்த நிலத்தடி நீர்ல தான் அந்த ஃப்ளோரைடு இருக்கு. அப்ப அந்த நிலத்தடி நீரை குடிக்க கூடாது நம்ம, ஏன்னா அது விஷம் மாதிரி தானே. உங்க உடம்புல சத்துக்காக தான் தண்ணி குடிக்கிறீங்க, ஆனா அந்த போன்ஸ்ல வீக்கா போயிடும். அதனாலதான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரணும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியில எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. இவங்க டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஃப்ளோரைடுக்காகவே ஒரு சிறப்பு திட்டத்தை அவங்க கொண்டு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் ரெடி பண்ணாங்க. ICMRல கொண்டு வர ரிசர்ச் ஸ்டேஷன்ல மேப் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால இந்த ஃப்ளோரைடை குறைக்கணும்னா அந்த தண்ணியை குடிக்கூடாது, நிலத்தடி நீரே இருக்கக்கூடாது, ஒகேனக்கல்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை தான் குடிக்கணும்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஜெய்கான் சொல்லி ஜப்பானுடைய நிதி உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட எவ்வளவு தண்ணி தெரியுங்களா, ஒரு ஆளுக்கு அங்க கிடைக்கும், ஒரு குடத்துக்கும் கம்மி தான். நீங்க எப்படி அதுல குடிக்கணும், குளிக்கணும், சமையலுக்கும் வச்சுக்கணும், மத்த எல்லாத்துக்குமே அந்த ஒரு குடம் தண்ணி தான். கண்டிப்பாக நாங்க அதை பத்தி தான் சொல்லியிருக்கோம். 3வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துடைய 3வது ஃபேஸ் தயாராக இருக்கிறது. அதற்கு முன்னெடுப்பு கொஞ்சம் வேகமா செய்தா ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 2 குடமாவது கிடைக்கும். ராசி மணல்ல அணை கட்டுறது சொன்னா சில பேர் ஒரு பேலன்சிங் டேம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஜாகிரபிகளா அந்த இடத்துல ரொம்ப முறை ஆய்வு பண்ணிருக்கீங்க, அது சாத்தியமா?
இந்த நேரத்தில் நம்ம வந்து ராசி மணல் பத்தி பேசவே கூடாது. இன்னைக்கு நம்ம ராசி மணல் பத்தி பேசணும்னா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நீங்க ராசி மணல் கட்டிக்குங்க, நாங்க மேகதாது கட்டிப்போம்னு சொல்லுவோம். மேகதாது ராசி மணலுக்கு மேல இருக்கு. அப்போ நீங்க ஒன்னு கட்டிக்குங்க, நாங்க ஒன்னு கட்டிப்போம். ஏன்னா இதுதான் 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் நீங்க மேட்டூர் அணை கட்டிக்குங்க, நாங்க KRS கட்டிப்போம் அப்படின்னு சொன்னதான் ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போ இதுக்கு அது நமக்கு பாதகம் மேகதாது. அதனால இப்ப நம்ம அதை பத்தி பேசவே வேண்டாம். அதுல ஃபீசிபிலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஏன்னா ராசி மணல் கர்நாடகா பார்டர்லயும் இருக்கு, தமிழ்நாடு பார்டர்லயும் இருக்கு. தமிழ்நாட்டில் முழுசெல்லாம் இல்ல, கிருஷ்ணகிரியில ஒரு பக்கம், இந்த பக்கம் கர்நாடகா. அதனால தண்ணி வந்தா அவங்களுக்கு போகும், நமக்கு வரும். நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ட்ரிபியூனல் அமைக்கிறதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க. அந்த கருத்தை இந்த மீட்டிங்ல நீங்க வலியுறுத்துனீங்களா? நிச்சயமா வலியுறுத்தினேன். நான் அவங்க விளக்கம் சொன்னாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க, இதெல்லாம் விளக்கம்லாம் சொன்னாங்க எனக்கு. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் இது நான் எங்களுக்கு அது ஏற்புடையது அல்ல. எங்களுக்கு வந்து இந்த ட்ரிபியூனல் வந்து இப்போதைக்கு தேவை கிடையாது. இப்ப நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். சட்ட ரீதியில இப்ப அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம் எல்லாம் செய்வோம். ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் நம்மளே இது இன்னொரு புதுசா ஒன்னு கிளப்பி விட்டுட்டு நாளைக்கு இப்ப இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் நாளைக்கு இது பாதிப்பு வரும். கடைசி கேள்வி, இடைத்தேர்தல் வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நன்றி. புதிய தலைமுறைக்காக பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் ரமேஷ்.